இன்னைக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுறேங்க. கொஞ்சம் கண்ண மூறீங்களா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவர் ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாரையும் பார்த்துங்க. உங்களோட கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. விசேஷ விதமாக அநேக தாய்மார்கள் பார்க்குறாங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பலவீனங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, பிசாசின் கிரியைகள் குடும்பங்கள் அநேகருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்பொழுது பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறேன் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. விசேஷ விதமா இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல பல இடங்கள்ல பிள்ளைகள் ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க தகப்பனே. அநேக காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாங்க. அண்ணா எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிங்கண்ணா, அண்ணா எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிங்கண்ணா, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க ஏசப்பா. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுங்க. தேவ ஆவியானவர் இப்பொழுது கூட பார்க்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படணும். விசேஷ விதமாக தகப்பனே, மாலாஸ்ரீ சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும். திருமணத்துல இருக்க தடைகள் எல்லாம் விலகணும். சீக்கிரமா அவங்களுக்கு திருமணம் ஆக போகுது தகப்பனே. நீங்க அற்புதமாய் நடத்த போறீங்க. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிற அந்த வசனத்தின்படியாக உமக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை மகளுடைய வாழ்க்கையில வரத்துக்காக நன்றி செலுத்துறேன். இன்றைக்கும் திருமணம் ஆகாம நிறைய பேர் தடைகள், போராட்டங்கள் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அதுல ஒரு விடுதலை நடக்கட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ, திருமணத்துல வரன் வந்தது அது ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சீக்கிரமாய் அன்பு மகனே, மகளே, உனக்கு திருமணம் ஆகட்டும். என் இயேசுவானவர் அப்பா, நீர் இப்பொழுது செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தடைகளை மாற்றுங்க, பெரிய அதிசயத்தை காண செய்யுங்க தகப்பனே. இன்றைக்கு பார்க்கிற பிள்ளைகள் தமிழ்நாட்டில், அன்றை சுத்திருக்க கேரளால, கர்நாடகால, தெலுங்கானால, ஆந்திரால, இந்தியா முழுக்க பல மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, வெளிநாடுகளில் பார்த்து கொண்டிருக்காங்க இசப்பா. எல்லாருக்காக மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த மகன், இந்த தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இங்க இருக்க எல்லாருடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும் தகப்பனே. கண்ணீரோடு, வெளியோட, வேதனையோடு அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு இந்த அற்புதம் நடக்கல, நான் ஃபாரின் ட்ரை பண்ணேன், நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், நான் MBBS ட்ரை பண்றேன், நீட் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், பல தோல்விகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிற தேவன், இன்றைக்கு நீர் வெற்றியை கொடுப்பதற்காய் நன்றி தகப்பனே. தடைகளை மாற்றுங்க, பெரிய அதிசயத்தை காண செய்யுங்க. எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.